எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா லைட்டாக த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஸோ வாய்ஸ் லைட்டாக கரக்கரன்னு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்சளவு நான் சவுண்டாக பேசுகிறேன். இப்போ நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலி நம்ம 14 டேஸ் சேலஞ்சில் 7 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 8th டேயில் இருக்கும். ஸோ 7 டேஸ் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெயிட் ட்ராக் வந்து பண்ண முடியல. நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டனால வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு வரல. ஸோ வந்து நம்ம 14 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ப்ராப்பராக வெயிட் எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி நம்ம எவ்வளோன்றதை பண்ணிடலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ராக் வச்சு நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க, டெய்லி என்ன ரொட்டீனில் ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க, அதுவும் உங்களோட சேலஞ்ச் ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன உங்கள் ரொட்டீன் செட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க எல்லாமே நம்ம ஷேர் பண்ணலாம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரொட்டீன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேங்க. ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் சமைக்கிற ஐட்டம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருக்குது. நான் அப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 23 kgs நான் வந்து வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேங்க. வெளியில் ஜிம்முக்கு போகல, எக்ஸஸாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வேறு எந்த ஐட்டம்ஸ் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எதுவுமே வாங்கலை. டெய்லி வீட்டில் பண்ணுற குக்கிங் ஐட்டம்ஸ் வச்சு ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். என்னோடது ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருந்திருக்கு. சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலைங்க. ஸோ அதனால தான் திரும்பி நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்ன கொஷின்ஸ்க்கு நீங்கள் கேட்கணுன்னாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ டெய்லி வீடியோஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு Q&A செஷன் மாதிரி வச்சு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் நம்ம ரொட்டீன் வீடியோக்குள்ளேயே போகிறோம். ஸோ அதனால சொல்கிறேன், என்ன கொஷினாக இருந்தாலும் ஹெசிடேட் ஆகாமல் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் கமெண்ட்ஸ். ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர் ஆல் தி கொஷின்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். ராஜேஸ்வரி சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நான் டயட் இருந்தேன் ஆனால் வாக்கிங் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷனாக என்ன ப்ராப்ளம்னு தெரியல. உங்களால் கண்டிப்பாக வாக்கிங் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வாக்கிங் பண்ணணும் அப்படின்னா 1.5லேருந்து 1 hour 30 minutes to 40 minutes ஆகும். ஆல்மோஸ்ட் 2 hours கூட வச்சுக்கலாமே, அந்தளவுக்கு ஆகுது நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, உங்களால் எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணுறத ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு half an hour நம்ம எக்ஸசைஸ் பண்ணாவே வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக கலோரிஸ் வந்து பர்ன் பண்ண முடியும் சிஸ்டர். இல்லை உங்களால் வாக்கிங்கும் பண்ண முடியல, எக்ஸசைஸும் பண்ண முடியலன்னா ஓகே, நீங்கள் டயட்டே வந்து கொஞ்சம் இன்டென்சிவாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லோ கலோரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்து ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் எக்ஸசைஸு வாக்கிங்கு டயட்டு சேர்த்து பண்ணும்போது ஒரு 3 monthஸில் ரிசல்ட் கிடைக்குதுன்னா வெறும் டயட் மட்டும் பண்ணணும் ஒரு 4 to 5 months இருக்கும். ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும் சிஸ்டர், ரொம்ப ஃபோக்கஸ் வேணும். ஈஸியாக கிவ் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால. ஏன்னா ஒரு நாள் நமக்கு பிடிச்ச விஷயம் இருக்கும், ஒரு கிரேவிங்ஸ் வரும், டக்குன்னு சாப்பிட்ருவோம். ஸோ அடுத்த நாள் வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தா ஏறி இருக்கும். ஸோ என்னடா இது, நம்ம இப்போ 10 நாள் கஷ்டப்பட்டு டயட் இருந்திருக்கோம், ஒரு நாள் சாப்பிட்டதுக்கே ஏறிடுச்சு, இதுக்கு நம்ம பண்ணாமலே விட்டுறலாம் அப்படின்னு சீக்கிரமாக கிவ் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பரவாயில்ல ஒரு நாள் ஏறிட்டா என்ன, திருப்பி நம்ம கம்மி பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ திருப்பி நம்ம அது கூட போராடும் போது கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும் சிஸ்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸாக ஒரு இன்டென்சிவான டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் சிஸ்டர். ஆல் த பெஸ்ட். சங்கீதா சிஸ்டர் ரெகுலராக அவங்களோட ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. மார்னிங் 2 இட்லிஸ், ஆஃப்டர்நூன் 2 சப்பாத்தி வித் எக்கு, ஈவினிங்னா அவங்க ஒரு 6:30க்கே நான் டின்னர் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக டின்னர் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல ஹேபிட்டு, ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடும்போது நமக்கு வந்து இது இடத்துல இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் சேர்த்து கவர் ஆகும். ஸோ ஈவினிங் வந்து அவங்க சிக்கனும் ஆப்பிளும் எடுத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பரான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. டெய்லி நீங்கள் ரெசிபி ஷேர் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வாட்டர் வந்து 3.5 liters எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அரௌண்ட் ஒரு 80 to 90 kgs இருக்கும் அப்படின்னா 4 liters வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ராப்பரான வெயிட் லாஸ் பண்ண முடியல, ஒரு மாதிரி ஹீட் ஆகிட்டு நமக்கு வேறு எதனா ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு, ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா. இப்போது சிக்கன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் இப்போ வீக்கெண்டில் வந்து ஒரு 1 kg அந்த மாதிரி சிக்கன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 200 grams தனித்தனியாக பாக்ஸ் பண்ணி அதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம், மேரினேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவரில் நம்ம தந்தூரி ஃப்ளேவரு இல்லை ஹிராலி சிக்கன் அந்த மாதிரி இல்லை சிக்கன் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ரெசிபீஸ் வந்து நல்லா
ப்ராப்பராக மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு 4 days வரைக்கும் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சிக்கன் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்ம டேஸ்டியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பெருசாக கிரேவிங்ஸ் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும், சிக்கன் அதிகமாக வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சொல்கிறேன். காவ்யா சம்பத் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து வெண்பூசணி ஜூஸ் ரெகுலராக குடித்தேன், என்னோட பெல்லி ஃபேட் வந்து கம்மியாயிடுச்சு, தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சிஸ்டர். கண்டிப்பாக வெண்பூசணி ஜூஸ் வந்து நமக்கு பெல்லி ஏரியா சுற்றி உள்ள நம்ம ஃபேட்டை வந்து கரைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிசல்ட் பார்த்துருக்கீங்க, சூப்பர் சிஸ்டர், எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பெல்லி ஃபேட் கம்மியாயிடுச்சு, ஆனால் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 70 kgs இருக்காங்க. ஸோ 55 kg வந்து என்னோட டார்கெட்டு, நான் அதை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும் சிஸ்டர். நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 to 4 months ஒரு டயட் ப்ளஸ் வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸும் சேர்த்து பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சூப்பர். 3 to 4 months கண்டிப்பாக உங்களால் இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியும் சிஸ்டர். ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். நல்லபடியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட மாட்டோம் இல்லை, சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வீக்லி 2 வீடியோஸ் வந்து நான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் போட தான் போகிறேன். வெயிட் லாஸ் சம்மந்தமான டிப்ஸ், எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி லோ கலோரிஸ் ஃபுட் என்னென்ன இருக்குது, ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஜேர்னியில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நம்ம கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ண தான் போகிறோம். ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. ஒரு 3 to 4 months ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட டார்கெட் வெயிட் 55 கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவீங்க சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர், நல்லா பண்ணுங்கள். அகல்யா பூவரசன் சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, டயட்டில் இருக்கும்போது மில்க் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மில்க் வேணும். நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால வந்து நமக்கு ரொம்ப பசிக்கும். ஸோ வந்து மில்க் குடிக்கிறது அப்போ ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணும்போதே நமக்கு உடம்புல கொஞ்சம் எக்ஸஸ் கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ஸோ நீங்கள் ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மில்க் குடிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மில்க் அவாய்ட் பண்ணுறது, யூஸ்வலாக இந்த ஒயிட் கலர் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணால் ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒயிட் கலர் லைக் மில்க்கு, சுகரு, மைதா, ஒயிட் ரைஸ் கூட நம்ம ரைஸ் பொதுவாக சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரௌன் ரைஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நார்மலாக வீட்டில் பண்ணுற ஒயிட் ரைஸ் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் மில்க்கு, சுகரு, மைதா இதெல்லாம் ஃபுல்லாக கட் அவுட் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் எடுக்கிறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுறது கொஞ்சம் சீக்கிரமே ரிசல்ட் கொடுக்கும். மில்கில் ப்ரோட்டீன் இருக்குது தான், ஆனால் அதே அளவுக்கு ஃபேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால மில்க் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் சிஸ்டர், நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக்காக நீங்கள் எக்குக்கு டெய்லி எடுத்துக்கோங்க. மில்க் முடிஞ்சால் நீங்கள் கட் டவுன் பண்ணிடுங்க. ஸோ நான் ஓரளவுக்கு வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் என்னோட டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 3 kgs வந்து நான் கம்மி பண்ணால் என்னோடய டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நான் ரீச் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய பெல்லி மம்மி டம்பி வந்து எனக்கு இருக்குது. ஸோ டயாசிஸ் ரெக்டை நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சங்கீதா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் டயாசிஸ் ரெக்டை செக் பண்ணும்போது எனக்கு வந்து 3 fingers போகிற அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்க ஆல்ரெடி எனக்கு நான் செக் பண்ணியிருந்தேன், எனக்கு இருந்தது, நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி 2 fingers கம்மி பண்ணி இப்போ 1 finger அளவுக்கு தான் கேப் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி சூப்பர். நான் அதனால் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஸோ அந்த 2 fingers அளவுக்கு கேப் கம்மியாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டிருந்தேன். அவங்க ஆல்மோஸ்ட் 3 months நான் எக்ஸசைஸ் பண்ணேன், கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் வந்து ஜான்லேருந்து டயாசிஸ் ரெக்டை அந்த கேப் கம்மி பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஒன்ஸ் நான் ரிசல்ட் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் வந்து ஒரு டெமோ வீடியோ க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அவங்க கேட்டிருந்தாங்க, உங்களோட டார்கெட் வெயிட் என்ன, நீங்கள் எந்த ரேஞ்ச் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து 63 to 65 வந்து வரலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என் மைண்டில் இருக்க டார்கெட் வெயிட்டு. ஸோ சீக்கிரமே ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் ரீச் பண்ணிவிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி Q&A டிஸ்கஷன் வந்து முடிஞ்சதுங்க. ஸோ டெய்லி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் வந்து தயங்காமல் கேளுங்க, நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஏன் இதை பர்சனலாக நான் ஆன்சர் பண்ணுறேன் தான். நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பேசும்போது இன்னும் வந்து டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ நம்ம மெசேஜில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ ஒரு சிலர் வந்து என் மைண்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனால் கேட்க தயக்கப்பட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் போய் ஆன்சர்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு கன்சர்னில் தான் நான் வந்து ப்ராப்பராக டிஸ்கஸும் பண்ணுறேங்க. ஸோ என்ன கொஸ்டினாக இருந்தாலும் கேளுங்க, நான் பர்சனலாகவும் ஆன்சர் பண்ணுவேன். ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி காமனாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்மளோட இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக போகும். அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அகெயின் சொல்கிற மாதிரி லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து என்னோடய ஃபுட் ரொட்டீன் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது ரொட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து டே 7 மார்னிங் வந்ததும் நெல்லிக்காய் ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு குடிக்க போகிறோம். ஸோ குடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். பெரிய நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ
குடிக்கலாம், குடிச்சிட்டு வந்துடுறேன். லாஸ்ட்டாக ஒரு 2 நாள் குடிக்கல வாங்க, அதனால் 2 நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் சுத்தமாக இல்லாமல் மெல்லிசா 2 தோசை எடுத்துகிட்டு சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் லிவர் கிரேவி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு மட்டன் கிரேவி ஒரு 2-3 மட்டன் பீஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 சிக்கன் 65 எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ஆப்பிள். நான் இன்றைக்கி என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எஸ்டர்டேவே நான் வாக்கிங் பண்ணலை, சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அதுவும் சேர்த்து இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலான்னு மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், 10,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதுக்கு மேலே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வாக்கிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கீழேருந்து மாடிக்கு நடந்து வந்தேன். ஸோ 141 கால்குலேட் ஆகிருக்கு. இப்போ என்னோடய வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் ஓவருங்க. மார்னிங் ஒரு 5,000 பண்ணேன், அப்புறம் ஈவினிங் 5 o'clock மேலே ஒரு 5,000 ஸ்டெப்ஸ். இன்றைக்கி ஓவரால் 10,000 ஸ்டெப்ஸ் ஓவர். ஸோ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நினச்சேன், முடியலை, ட்ராவல் பண்ணி வந்த டயர்ட்னால் பண்ண முடியலை. ஸோ நாளைக்கு வேணால் கொஞ்சம் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி சேர்த்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். 10,300 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி ஓவர். இன்றைக்கி டின்னருக்கு வந்து மார்னிங் மாதிரியே தோசை அண்ட் மட்டன் கிரேவி, கொஞ்சமாக மட்டன் பீஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லிவர் கிரேவி இருந்தது, அதுவும் தொட்டுக்கிட்டேன்.